வெல்கம் டு GAULE தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு ecole இன்டர்வியூ எடுத்து. ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போது பார்க்க போகிறீங்க. இதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தோன்னா, நீங்கள் ஒரு ecole டிரைவிங் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள், நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகக்கூடிய விஷயங்களை பற்றி ஓப்பனாகவே ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ அந்த கண்டினியூவேஷன் வீடியோவை பார்க்கலாம். இப்போ சார், இப்போ நான் வந்து 92வது டெபார்ட்மோ, ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா 92வது டெபார்ட்மோ, நீங்கள் 93. இப்போ நான் வந்து 94வது டெபார்ட்மோவில் இருக்கேன். இப்போ நான் வந்து உங்களுடைய ecole வந்து ஆன்ஸ்கிரைப் பண்ண முடியுமா? கேள்வியெல்லாம் அருமையான கேள்வி தான் கேட்குறீங்க. நல்ல விஷயம், எல்லாருக்குமே தேவையான விஷயங்கள் தான் இது. நீங்கள் சட்டப்படி சொல்ல போனாக்கா ஃப்ரான்ஸினுடைய எந்த மூலையிலிருந்து வேணாலும் நீங்கள் எந்த ecole ஜாயின் பண்ணி படிக்கலாம். இதுதான் சட்டம். ஆனால் பல காரணங்களுக்காக போலீஸ் வந்து அதிகமாக கவனிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, இது 93 இருக்கிற நீங்கள் எதுக்காக 94க்கு போகிறீங்க, என்ன காரணத்துக்காக இன்னொரு டெபார்ட்மெண்ட் தள்ளி போகிறீங்க அப்படின்றத பார்ப்பாங்க, கேள்வி கேட்பாங்க. அப்போ என்ன ஒன்றா, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 93 இப்போ ஒரு கேட்ட கேள்விக்கே சொல்கிறேன் நான். 94 அவர் அவித்தியா பெற்றார், ரெசிடென்ஸு அவருக்கு 94. ஆனால் 93 வந்து பாஸ் பண்ணுறாருன்னு சொன்னால், ஒன்று அங்கேருந்து இங்கே வரதுக்கான காரணம் எதாக இருக்கணும். ஒரு வேலை நீங்கள் 94 வித்தியா பண்ணுறீங்க, 93 ஒரு வேலை செய்கிறீங்க, இங்கே தான் வேலை. அதனால் தினமும் வேலைக்கு வந்து போகிற நீங்கள் உங்கள் வேலை நிமித்தமாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற வேலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ecole ஜாயின் பண்ணி படிக்கலாம். காரணம் இது. 94 ரெசிடென்ஸ் பண்ணுறீங்க, வெறும் 93 வந்து ஒரு கோடு மட்டும் பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப 94க்கு போய் நீங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணுறீங்க. எதுக்காக கோடுக்கு இங்கே வந்தீங்க, என்ன காரணம்? சம்திங் ராங்குன மாதிரி போலீஸ் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு பார்வை தனியாக இருக்கும், அதை மாதிரி பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாமே சரியாக செய்தாலும் கேள்வின்னு ஒன்று வரும்போது இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ எதுக்கு இதெல்லாம் வித்தியா பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் இதெல்லாம் வேணான்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்கீங்களோ அங்கங்கே பண்ணுங்கள். இதுதான் சட்ட ரீதியாக உள்ள விஷயம். அதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இந்த தமிழ் சாரதியுடைய ஸ்பெசிஃபிக்ன்றது அதுதான். நீங்கள் ஃப்ரான்ஸில் எந்த மூலையில் இருந்தாலும் என்கிட்ட வரலாம், பதியலாம், இங்கேயே கொஞ்சம் எல்லாமே இங்கேயே பழகி பாஸ் பண்ணலாம். காரணம் என்னது? மொழி. நான் வெளிநாட்டிலேருந்து வந்தவன், எனக்கு மொழி பெருசாக தெரியாது, ஃப்ரெஞ்சு எனக்கு விளங்காது, தமிழுக்காக தமிழ் சாரதியில் போய் படித்தேன் அப்படின்னா உங்களுக்கு எதுவும் கிடையாது. ரெண்டாவது, நீங்கள் பதிவு எந்த மொழிலேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தாலும் இங்கே பதிஞ்சு உங்களுக்கான டொசியன்னு சொல்கிறேன்ல, பதிவு உங்கள் புத்தகம், இது எல்லாம் பண்ணக்கூடியது தமிழ் சாரதி தான். கோடு பாஸ் பண்ணி கோந்தியூர் பாஸ் பண்ணி நீங்கள் வெளியே லைசன்ஸ் எடுத்து வெளியே போனாலும் நாளைக்கு ஒரு கேள்வி வந்தால் தமிழ் சாரதி தான் பொறுப்பு. அவங்க எல்லாத்தையும் பொறுப்பு எடுத்து, ஆமாம் இத்தனை தேதி வந்தாங்க, ஜாயின் பண்ணாங்க, பழகினாங்க, கோடு பண்ணாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அங்கே பண்ணீங்கன்னு சொன்னால் யார் பொறுப்புன்றதுக்கு பெரிய கேள்வியாக இருக்கும். மொத்தமும் உங்கள் தலையில் தான் இறங்கும் அதுக்கான பதில். அப்போ நீங்கள் தான் கஷ்டப்படணும். எந்த ecole ஜாயின் பண்ணாலும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சேர்ந்து அங்கேயே பண்ணுங்கள், அதான் சுகம். தவிர்க்க முடியாத காரணங்கள், ஏதாவது சில பிரச்சனையின் காரணம் தோசையை மாற்றலாம். முடிஞ்ச வரைக்கும் தோசையை வந்து 3 மாதம் ஒவ்வொரு ecole மாற்றிட்டு இருக்காதிங்க, அது ஆபத்து. அது உங்களுக்கான ஒரு நல்ல விஷயமா சொல்கிறேன். எங்கே இருந்தாலும் அவங்ககிட்டே முழுசாக பண்ணுங்கள். கோடு கொஞ்சம் எதுவும் இருந்தாலும் அங்கேயே ஒரே இடத்துல பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் பதிவு பண்ணுறதுக்கு முன்னே நல்ல ecole எதுன்னு கொஞ்சம் யோசித்து இது பண்ணுங்கள். பாஸ் பண்ணவங்க யார்கிட்ட கேட்டு எதுன்னு கேட்டு செய்யுங்க. எங்கேயா போய் மாட்டிக்கின்னு கஷ்டப்படாதீங்க. காசை தான் பறிப்பாங்க அதிகபட்சமாக. உங்களுக்கான அலுவல் முடிகிறது காலகாலமாக இழுத்துன்னு போய் நேரம், பல வருஷங்கள் உங்களுக்கே தெரியும். ஒரு ஆள் பதிவு பண்ணி 5 வருஷம் 6 வருஷம் 12 வருஷம்லாம் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் எங்கள் தமிழ் சாலையில் அதிகபட்சமாக 6 மாதம் 3 மாதம் வெளியே போனவங்களாம் இருக்காங்க. நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எங்கே போய் ஜாயின் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணி செய்யுங்க. நல்ல விஷயம். இப்போ சார், இப்போ கோந்துவி சம்மந்தமாக பேசுவோம். இப்போ கோந்துவியில் வந்து எவல்யூவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கொஞ்சூரில் எவாலுவேஷன் வந்து 2 விதம் இருக்குது. நீங்கள் முதல் ecole போகும்போது உங்களுடைய பிலான் எவாலுவேஷன் வந்து வேறு இன்னொன்று. இதில் வந்து எவாலுவேஷன் உங்கள் நிவோ ஆரம்பத்தில் வந்து ஒரு ecole லைசன்ஸுக்காக போகிறீங்க, என்ன அடிப்படை அறிவுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி அது சம்மந்தப்பட்டதான். ஏன்னா ஒரு விஷயம் கொஞ்சம் வாகனம் ரோட்டில் ஓடட்டும், உங்களுக்கான அனுபவம் என்ன இருக்குது, வாகனம்னா என்ன, ரோடுகள்னால் என்ன, அதில் வந்து எப்படி போகுது வாகனம், இதெல்லாம் பற்றி அது தெரியுமான்னு சொல்லிட்டு தான் ஒரு இனிஷியல் ஒரு எவாலுவேஷன் பிலம். அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் பிடிக்கும், எத்தனை மாதம் பிடிக்கும், எத்தனை மணி நேரம் பிடிக்கும், உங்களுக்கு செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பிலம். அது அதை வச்சு தான் உங்களுக்கு ஒரு பர்ஃபே வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இன்னொன்று, கொஞ்சம்லாம் நீங்கள் ஓடிக்கிட்டு பழகி பிடிச்ச வரைக்கும் எக்ஸாம் போகணும்ல, ட்ரையல் சொல்லுவோம்ல, ட்ரையலுக்கு போவீங்களே எக்ஸாமுக்கு, அதுக்கு முன்னே ஒரு பண்ணுவாங்க. அதுக்கு பேர் பிலான் தான் சொல்லுவாங்க. பிலான் த எக்ஸாம் நாளை மறுநாளோ ஒரு கிழமையில் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னே பண்ணி எக்ஸாமுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா, எல்லாமே ஒழுங்காக பிடிச்சிருக்கீங்களா, எல்லாம் விளங்கி இருக்குதா, இதாக இருக்குன்னு சொல்லி ஒன்று பார்ப்பாங்க. அது வந்து எக்ஸாம் பிலம். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இது. ஆனால் முதல்ல ஒன்று பண்ணுவாங்க, உங்களுக்கு எவ்வளோ காலம் பிடிக்கும்னு பார்க்குறதுக்கு. ரெண்டாவது ஒன்று, எக்ஸாம் போய் பாஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. 2 பிலம் ஒன்று பண்ணுவாங்க.
இது நார்மல். சார் இப்போது கொந்திக்தரில் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸில் என்ன ரூல்ஸ் வச்சுருக்காங்க? ரூல்ஸுன்றது வந்து வேறு விஷயம், டிரைவிங்கிறது வேறு விஷயம், 2 விதம் இருக்குது அதில். இவங்க ஃப்ரான்ஸில் என்ன சொல்கிறாங்க, மொய்ய நசினாலுன்றது வந்து ஃப்ரான்ஸு ஃபுல்லாகவுமே குறைஞ்சபட்சம் 35 மணி நேரம் முடிக்காமல், நல்லா விளங்குங்க, 35 மணி நேரம்ன்றது வந்து ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு மொனிட்டர் டிப்ளோம் எத்தான்னு சொல்கிறோம்ல, மொனிட்டர் டிப்ளோம் பண்ணி பாஸ் பண்ணி வந்துடுவார். ஏன்னா அவர் தான் அது சம்மந்தமாக முறையாக படிச்சு வந்திருப்பார். அவரோட நீங்கள் பழகிற 35 மணி நேரத்துக்கு பிறகு எக்ஸாம் போகிறவங்க பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னே வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு போகிறவங்க ஃபெயில் தான் வராங்க. அதனால தான் சொல்லுவாங்க மொய்ய நேஷனல் 35 மணி நேரம் தேவை. ஆனால் 35 மணி நேரம்ன்றது வந்து சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு விளக்கமாக சொல்லித்தரணும். பழகிற நீங்களும் அவர் சொல்கிறத விளங்கி நீங்கள் அதை வந்து செயல்முறை படுத்தணும். இதெல்லாம் வந்தால் தான் 35 மணி நேரமே. இல்லைன்னா ஆளை பொறுத்துக்குது. இப்போ ஒரு 25 வயசு பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க படிக்கிற வயசு அந்த சிந்தனையிலேயே வந்து எல்லாத்தையும் கேட்டு செய்வாங்க, 35 மணி நேரம் சரியாக இருக்கும். அதே ஒரு 50 வயசு 40 வயசு தாங்களாலே உங்களுக்கு தெரியும் மெமரி பவர் குறையுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு 50 வயசு உள்ளவருக்கு வந்து சொன்ன உடனே விளங்கும், ஆனால் செயல்பாட்டில் கொஞ்சம் லேட்டாகும். அப்போ அந்த மாதிரி ஆளுக்கு வந்து கொஞ்சம் கூடுதல் குறையாக இருக்க தான் செய்யும். அதனால் 35 சொன்னாங்க, 35 பாஸ் பண்ணல, ஏன் பண்ணல அப்படின்லாம் கேள்வி கிடையாது. செயல்ன்றது ஒரு ஆளுக்கு மாதிரி மாற்றம் தெரியும் உங்களுக்கு. அதன் அடிப்படையில் தான் பண்ணுவாங்க. ஆனால் 35 மொய்ய நேஷனல். ஆனால் 25 27 எக்ஸாம் போன பிள்ளைங்க இருக்குது, நானே பழக்கி அனுப்பிச்ச பிள்ளைங்க பாஸ் பண்ணியிருக்குதுங்க. அதுங்களுடைய கெப்பாசிட்டியும் வேணும். டிரைவிங்கிறது வெறும் மொனிட்டர் மட்டும் இல்லை வரலன்னு சொன்னால் உங்களுடைய போத்து மட்டும் இல்லை, அது மொனிட்டர் வேலையும் இருக்குது, உங்களுடைய முயற்சியும் இருக்குது. ரெண்டும் சேர்ந்துன்னு சொன்னால் டிரைவாக பாஸ் பண்ணலாம் நீங்கள். அதுதான் முக்கியமான விஷயம் அதில். இப்போ சார் நம்ம உங்கள் ஒத்துழைப்புகளுக்கு வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து கோது பாஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் வந்து கோது வீக் மட்டும் பழகணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி உள்ளவங்க உங்களை வந்து பார்க்கலாமா? நிச்சயமாக. நீங்கள் கோர்ஸ் பாஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் தப்பு இல்லை. கோர்ஸ் பாஸ் பண்ண நீங்கள் நேராக இங்கே வந்து ஜாயின் பண்ணலாம். 20 மணி நேரம் கட்டாயம் பழகணும். 20 மணி நேரம் பழகாமல் எக்ஸாம் போக முடியாது. இது சட்டப்படி உள்ள விஷயம். ஆனால் 20 மணி நேரம் வாகனத்தை நீங்கள் வந்து விளங்கி பாதைகளை விளங்கி ஓடுவீங்களான்னு சொன்னால் சாத்தியக்கூடாத ஒன்று. ஆனால் சட்டம் சொல்லுது 20 மணி நேரம் மினிமம்னு சொல்லி. 20 மணி நேரத்துக்கு மேலே தான் போகும். சிலர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க ஃபோனில், 20 மணி நேரம் நான் சொல்லுது, 20 மணி நேரத்தில் போனால் என்ன அப்படின்னு சொல்லி. போகிறத பற்றி ஒன்றும் இல்லை. நீங்கள் போய் ஃபெயில் ஆகும்போது அந்த ஒத்துழைப்புகளுக்கான எக்ஸாம் வந்து இழக்கும். இதுதான் முக்கியம். ஒரு ஒத்துழைப்புன்னு சொன்னாலே எக்ஸாம் இல்லாமல் ஒத்துழைப்பு வச்சு பிரயோஜனம் இல்லை. அப்போ எக்ஸாமை இழக்கிறதுக்கு வந்து எந்த ஒத்துழைப்பும் சாத்தியம் பண்ணாது, ஒத்து போகாது. உங்கள் நிவோ எக்ஸாம் போனால் பாஸ் பண்ணணும், அது உங்களுக்கும் நல்லது, ஒத்துழைப்புக்கும் நல்லது. ஆனால் போய் ஃபெயில் ஆகிறதுன்றது தற்செயலாக ஆகிறதுன்றது தவிர்க்க முடியாத ஒன்று. அது ஒரு கணக்கு இல்லை. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அனுப்பும்போது இவர் அடிப்பார்னு நம்பி தான் அனுப்புவாங்க. அந்த நம்பிக்கைக்கே நீங்கள் பாத்திரமா இல்லை, உங்கள் ஓட்டம் சரியில்லைன்ற பட்சத்தில் எந்த ஒத்துழைப்பும் சத்தியமாக அனுப்பாது. நல்ல மனசில் வச்சுங்க, அனுப்பாது. ஏன்னா அவங்க இழக்க தயாராக மாட்டாங்க. நீங்களாக அவசரப்படுத்தி இல்லை வந்து போயின்னு சொன்னால் அனுப்புவாங்க, நிச்சயமாக ஃபெயில் தான் ஆகுங்க. அப்படி ஃபெயில் ஆகிற பட்சத்தில் இன்னொரு எக்ஸாம் உடனே கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒத்துழைப்புலையும் கவனமாக பண்ணுங்கள். 20 போய் ஃபெயில் பண்ண உங்களுக்கு 6 மாதம் இல்லை 1 வருஷம் தான் இழுப்பானுங்க. நீங்கள் அதுக்குள்ளே வெறுத்து போய் வேறு ஒத்துழைப்பு போவீங்க. அவன் ஒரு 20 மணி நேரத்துக்கு ஓட்டி தான் உங்களுக்கு எக்ஸாம் அனுப்புவான். இப்படி மாறி மாறி போக உங்கள் காசு தான் போகும், உங்கள் காலம் விரயமாகும். நிதானமாக இருந்து ஒரு ஒத்துழைப்பு பண்ணுங்கள். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னே கான்ஃபிடெண்ட்டாக என்னால் அடிக்க முடியும், முடிச்சார் இதெல்லாம் சொன்னார், இதெல்லாம் செய்யணும் அப்படின்றத விளக்கமாக தெரிஞ்சுங்க. எக்ஸாம் பார்த்து முன்னாடி என்னென்ன வேணும் அப்படின்றது ஒரு சில கணக்கு இருக்குது. அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு அந்த சேட்டில் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியாதான்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைனா விளக்கம் மொனிட்டர்கிட்ட கேட்டு நான் எக்ஸாம் பார்த்து இன்னும் எதாவது குறையுதா, நான் இன்னும் என்ன பண்ணணும். ஆனால் நீங்கள் கேள்வி கேட்டு மொனிட்டர் வந்து சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் விளக்கமான யாராவது ஒருத்தவங்கிட்ட விளக்கமாக சொல்லுங்கள். இதில் வந்து முழுசாக கன்ஃபார்மாக சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னு சொன்னால் மொனிட்டர் வந்து உங்களுக்கு மணி போகிறதுக்காக வேணால் இன்னும் 10 சேர் இன்னும் 10 சேர்னு சொல்லலாம். ஆனால் அது கூடவே உங்களுக்கான கான்ஃபிடென்ட்டு உங்களுக்கு தேவை. என்னால் வாகனத்தை நகர்த்த முடியும், என்னால் நிறுத்த முடியும், திரும்பும் பொழுது கவனமாக பார்த்து திரும்ப முடியும், பார்க்கிங் சரியாக பண்ண முடியும். இதெல்லாம் உங்களுக்கே ஒரு தனிப்பட்ட கான்ஃபிடென்ட் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக எக்ஸாம் போகலாம். அது இல்லாமல் நான் 20 முடிச்சுட்டேன் நான் போகணும். இன்னொன்று, நீங்கள் வெளியில் யார்கிட்ட பழகிட்டு வந்தீங்க, லைசன்ஸ் இல்லாத, அதாவது மொனிட்டர் டிப்ளோம் இல்லாத ஒரு ஆளுகிட்ட பழகிட்டு வந்தீங்கன்னா அது எந்த காரணத்தை கொண்டு ஒத்துழைப்பில் கணக்காகாது. ஒத்துழைப்பில் அந்த மொனிட்டர் அந்த ஒத்துழைப்பில் ஓடினா தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கான கணக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, நான் 30 மணி நேரம் ஓடிட்டேன், எங்கள் பக்கத்தில் இருந்த ஒருத்தர் பழகி கொடுத்தாரு, நேராக எக்ஸாம் போகலாமா? எக்ஸாம் போகலாம், சட்டப்படி நீங்கள் போகலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்களுக்கு எக்ஸாம் அனுப்புறதுனால ஒத்துழைப்புக்குள் ஆரம்பித்து அவன் நடத்துறவனுக்கு என்ன லாபம் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதனால் அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட மணி ஓடினா தான்
அவங்க எக்ஸாமுக்கு கணக்கு கட்ட முடியும். நீங்கள் கட்டுற பணம் தான் அவங்க சார்ஜ் கட்டணும். உங்களுக்கு தெரியும், ஆம்போ கட்டணும், யுர்சாப் கட்டணும், இது மாதிரி கட்டுத்தொகை நிறையா இருக்குது ஒத்துகளுக்கும். அதெல்லாம் பண்ணணும்னா நீங்கள் கட்டுற பணம் தான். நீங்கள் வெளியில் எவன்கிட்ட பணம் கட்டி ஓடிட்டு இங்கே வந்து நேராக எக்ஸாம் போடணும்னா எவனும் சாத்தியம் இல்லாத விஷயம் அது. எவனும் அனுப்ப மாட்டாங்க. அதனால் விளங்கிக்கிட்டு ஒரு ஒத்துகளில் குறைஞ்சது 20 மணி நேரத்துக்கு மினிமம் அதை பண்ணுங்கள். கூடுதலாக 5 10 செய்யுங்க. உங்கள் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி 5 10 ஆகலாம், 15 ஆகலாம், பண்ணுங்கள். கான்ஃபிடெண்ட்டாக உங்கள் மனசுக்குள்ளே என்னால் பண்ண முடியும்னு நினச்சி எக்ஸாம் போங்க. அனாவசியமாக ஒருத்தவங்களை பேர் சண்டை போட்டு அவங்ககிட்ட தயாராக பண்ணி எக்ஸாம் போகாதீங்க. நிச்சயமாக அடிக்க மாட்டீங்க. நீங்கள் அடிக்கலனாலும் அவனுக்கு அடிக்க வர மாட்டானுங்க. அதையும் சொல்லிடுறேன். கவனமாக பண்ணுங்கள். சரி, இப்போ நீங்களே சொன்னீங்க எக்ஸாம் பற்றி. அதாவது இப்போ தான் கோது முடிச்சுட்டு கோந்திக்கு வந்து ஒரு ஒத்துழைக்கில் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஆனால் எக்ஸாமுக்கு வந்து அவங்க டேட்டு கொடுக்காம தள்ளி போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த டயத்தில் வந்து உங்களை அணுகுனா நீங்கள் எக்ஸாமுக்கு அனுப்புவீங்களா? அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கா? அது மாதிரி வாய்ப்புகள் பல காலமாக இருந்துன்னு தான் இருக்குது. அது நான் செய்துன்னு தான் இருக்கேன். நான் நிறைய பிள்ளைங்கள் என்கிட்டே வரும், ஒரு ஒத்துவரை ஜாயின் பண்ணுறேன், படிக்கிறேன், பண்ணுறேன், மணி பண்ணுறேன். ஆனால் மொனிட்டர் வந்து நிறையா விளக்கம் சொல்லலை, மணி மட்டும் போகுது. நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், மொனிட்டர்ஸ் ஃபோனில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அதை மாதிரி செய்கிறாங்கன்னு பிள்ளைங்க வந்துருக்குது என்கிட்ட. பொதுவாக படிக்கிற பிள்ளைங்க சொல்கிறாங்க, ஃப்ரெஞ்சு எனக்கு நல்லா விளங்குன்றதுனால அங்கங்கே அவங்க வீட்டுக்கிட்ட பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் ஜாயின் பண்ணி படிக்குதுங்க. பல மணி நேரம் பண்ணிட்டேன், எனக்கு நல்லா கூட தெரியும், ஆனால் வந்து எக்ஸாம் அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி நான் எக்ஸாம் எடுத்து கொடுத்துக்கிறேன். நிறைய பிள்ளைங்க போயிருக்குதுங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது. 95லேருந்து 94 78லேருந்துலாம் வந்துக்குதுங்க நிறைய பிள்ளைங்க. அது மாதிரிலாம் பண்ணியிருக்கிறேன். செய்யலாம். ஆனால் அந்த எக்ஸாமும் நீங்கள் வந்து வேறு ஒரு ஒத்துகளில் ஓடி எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து எக்ஸாம் எடுக்கும்போது அவங்களுக்கு லாபம் கிடையாது. அப்போ இந்த ஒரு ஒத்துகள் கொடுக்குற நான் தர முடியாது எக்ஸாமை. எனக்கு தெரிஞ்ச பல பேர்கிட்ட எடுத்து அவங்களுக்கு தரலாம். அதை மாதிரி பண்ணும்போது ஒரு சிறு தொகை ஒன்று எதிர்பார்ப்பாங்க. அது உங்களுக்கு எல்லாம் விளங்கும்னு நினைக்கிறேன். அதை மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கான எக்ஸாம் எடுத்தாலும் எக்ஸாம் போய் பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், தப்பு இல்லை. அதுக்கடுத்து நீங்கள் விரும்பினால் நீங்கள் வேறு ஒத்துகளில் பண்ணுறீங்க, விளக்கம் சரியாக இல்லைன்னு சொன்னால் என்கிட்ட நீங்கள் தொசியெல்லாம் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. அங்கேயே இருங்க. கூடுதலாக வந்து தமிழில் உங்களுக்கு விளக்கம் கொடுத்து உங்களுக்கான கெப்பாசிட்டி ஏற்றி கொடுக்குறேன். போய் அந்த ஒத்துகையிலே எக்ஸாம் கேட்டு திரும்பி போங்க. இல்லை அங்கே வேணாம் உங்கள்கிட்டே போகிறேன்னு சொன்னாலும் நான் சொன்ன மாதிரி அந்த சிறு தொகையை கட்டி ஒரு எக்ஸாம் எடுத்து எக்ஸாம் நீங்கள் போகலாம். அதுவும் பண்ணலாம். எல்லாத்துக்கும் வழி இருக்குது. பல விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாத்தையும் ஃபோன்லேயோ உங்கள்கிட்ட வீடியோவில் கதைக்க முடியாது. நேரில் வந்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்கள் தேவையை புரிஞ்சு அதுக்கு இந்த மாதிரி செய்யலாம். எல்லாத்தையும் ஃபோன்லேயே உட்காந்து கதை கேட்காதீங்க. அது சாத்தியக்குறலாக ஓகே. சரி, இப்போ வந்து சில பேர் வந்து லைசன்ஸை எடுத்து வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் ஓட்டுறதுக்கு இன்னும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். பார்க்கிங் பண்ணதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களை அணுகுனா நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவீங்களா? நிச்சயமாக ஹெல்ப் பண்ணலாம். ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு பேர் வந்து பெர்ஃபெக்ஷன்மான்னு சொல்லுவாங்க. லைசன்ஸ் இருக்கும், தவிர்க்க முடியாத காரணங்கள். ஒரு 6 மாதம் வாகனம் ஓட்டாமல் இருப்பாங்க, 5 வருஷம் வாகனம் ஓட்டாமல் இருப்பாங்க. திரும்ப இந்த இடைவெளிக்கு பிறகு வாகனம் தெரிவிக்கும்போது பயம் வரும் மனசில் ஆட்டோமேட்டிக்காக. அது இயல்பு. அந்த மாதிரி நேரங்கள் வந்து நீங்கள் பண்ணலாம், தப்பு இல்லை. அதுக்கு பேர் பெர்ஃபெக்ஷன் தான். லைசன்ஸ் எடுத்து வச்சுருந்தாலும் வரலாம். இல்லை கொஞ்சம் காலம் ஓடாமல் விட்டுட்டேன் அதனால் பண்ணுறேன், இல்லை ஒத்துகையில் இருக்கிறேன் ஆனால் அங்கே பெருசாக விளக்கம் இல்லை, இந்த மாதிரி நீங்கள் எந்த விதத்தில் வந்தாலும் சரி தான். கூடுதலாக உங்களுக்கு டிரைவிங் பண்ணுறோம், அதில் பிரச்சனை இல்லை. அதில் விளக்கம் இதில் மெயின் என்னென்னு சொன்னால் மொனிட்டர் வந்து உங்களுக்கு தெரியும். பல பேருக்கு பழகிற ஒத்துகையில் பழகிற பல பேருக்கு உங்களுக்கு தெரியும். மணி எப்பவுமே தெரியும். 10 நிமிஷம் லேட்டாக தான் வருவாங்க, 10 நிமிஷம் முன்னே கொண்டாந்து விட்டுருவாங்க. 40 நிமிஷம் தான் மொத்தமே. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் நான். ஒரு லெசன் கோந்திட்டு ஒரு மணி நேரம் வந்து 1 மணி நேரம் கிடையாது. ஒரு லெசன் கோந்திட்டு தான் பேர். அதுக்கு பேர் அதுக்கு ஏகால் 50 நிமிஷம் தான். 1 மணி நேரம் 60 நிமிஷம் கிடையாது, 50 நிமிஷம் தான். அதில் முன்னே 10 பின்னால் 10 போச்சுன்னா 50ல் 20 நிமிஷம், மீதி 30 மணி நேரம், 30 நிமிஷம் தான். அந்த 30 நிமிஷத்துலேயே ஒரு 10 நிமிஷம் கேட்கும் பார்க்கிங்கில் நிப்பாட்டி உங்களை பேசின்னு இருப்பானுங்க. இதுதான் நடக்கும் எல்லா ஒத்துகையிலையும். இது தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு எல்லாருமே. இதெல்லாம் இல்லாமல் இங்கே தமிழ் சாரதியில் 50 நிமிஷம்னா 50 நிமிஷம் டிரைவிங்கில் இருப்பீங்க, காரில் ஓடிக்கினே இருப்பீங்க. தேவைப்படும் போது நிப்பாட்டி உங்களுக்கு விளக்கம் கொடுத்து திரும்ப போய்கினே இருக்கலாம். அடுத்து போகும்போதே உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும்னு சொன்னால் வாகனம் ஓடிக்கின்னு இருக்கும்போதே உங்களுக்கு விளக்கம் கொடுப்போம். நீங்கள் காதில் வேண்டிங்கன்னு அப்படியே செய்யலாம். இதை மாதிரி இங்கே வந்து முழுசாக பண்ணுவோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பெர்ஃபெக்ஷன் ஆனது முதல்ல 2 விஷயம் தான் உங்களுக்கு. ஒன்று லைசன்ஸ் வச்சுருந்து ஒரு தெரியலனா வரலாம். இல்லை நீங்கள் இன்னொரு ஒத்துகையில் இருக்கிறீங்க, அங்கே பழகிறீங்க, கூடுதலாக இன்னும் கொஞ்சம் விளக்கம் அங்கே பெருசாக இல்லை அதனால் எனக்கு வேணும்னு சொன்னால் அது விஷயமாக வந்து என்கிட்ட வந்து நீங்கள் பழகிட்டு போகலாம். மொத்தத்தில் உங்கள் பியூத்து லைசன்ஸ் எடுக்கணும். நல்லபடியாக பண்ணி நல்லபடியாக பண்ணுங்கள். சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் கொடுத்து எங்களுக்காக டைம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய கேள்விகளை வந்து கொடுங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால்
எந்த அளவுக்கு பதில் கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சார்கிட்டே வந்து இன்னொரு இன்டர்வியூ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து செய்யலாம். ஸோ வீடியோவை இறுதி வரை பார்த்தமைக்கு நன்றி. மெர்சி அவ்வா.